அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்முடைய வாழ்க்கையில் வசந்தம் தரக்கூடிய அற்புதமான வசந்த நவராத்திரியை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். வசந்த நவராத்திரி பங்குனி மாதத்துடைய அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய இன்றைய நாள் துவங்குது. இன்னையிலிருந்து சரியாக 9 நாட்கள் நவராத்திரி அம்பாளை வழிபடுவதற்கான மிக மிக உகந்த நாள். அம்பிகையுடைய 9 விதமான வடிவங்களை போற்றி வழிபடக்கூடிய காலம்தான் நவராத்திரி. இதில் நம்முடைய வாழ்க்கை நல்லபடியாக வசந்தமான ஒரு வாழ்க்கை தரக்கூடியது தான் இந்த வசந்த நவராத்திரி. இந்த நாளில் அம்பிகையை நம்ம முறையாக வழிபட்டாலே போதும், கேட்கின்ற வரங்கள் எல்லாமே நமக்கு கிடைக்குங்கிறது தான் நம்பிக்கை. அப்படிப்பட்ட இந்த நவராத்திரி நாளில் நம்ம செய்யக்கூடிய எளிமையான வழிபாட்டு முறைகளும் நம்ம சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த ஒருவரி மந்திரம் தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். 9 நாட்களும் இந்த ஒருவரி மந்திரத்தை நம்ம டெய்லி அம்பாள் கிட்ட ஒரு தீபம் மட்டும் ஏற்றி வச்சுட்டு பாராயணம் பண்ணால் கண்டிப்பாக நியாயமான நம்முடைய கோரிக்கைகள் நிச்சயமாக நிறைவேறுங்கிறது தான் நம்பிக்கை. அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த பதிவு தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். சக்தி வழிபாடு அப்படின்னாலே சக்தியை, அம்பிகையை, அகிலாண்ட நாயகியை நம்ம வழிபடக்கூடிய ஒரு முறை. சக்தி வழிபாட்டோட மிக மிக முக்கியமான பண்டிகை தான் 9 நாட்கள் கொண்டாடப்படுகின்ற மிகச்சிறப்பான நவராத்திரி விழா. குளிர்காலம், அதாவது புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய ஒரு நவராத்திரி, கோடை காலத்தில் வரக்கூடிய பங்குனி மாதத்தில் வரக்கூடிய ஒரு நவராத்திரி. இந்த ரெண்டுமே யமனுடைய 2 தாடைகளாக விளங்குவதாக அக்னி புராணங்கள் சொல்லுது. அந்த 2 தாடைகளிலும் படாமல் அந்த 2 மாதத்திலும் நோய் எதிர்ப்பு சக்தி பெற்று நீண்ட நல்வாழ்க்கை வாழ நமக்கு அருள் செய்யக்கூடியவள் தான் அம்பிகை. அதனால தான் இந்த புரட்டாசி குளிர்காலத்துடைய ஆரம்ப மாதம், பங்குனிங்கிறது நமக்கு கோடையுடைய துவக்கம். இந்த 2 காலத்திலையும் அமையக்கூடிய நவராத்திரி நமக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமாக அம்பிகை வழிபடக்கூடிய நவராத்திரியாக அமைஞ்சிருக்குங்க. ஒவ்வொரு மாதத்துலையுமே அமாவாசையிலிருந்து நவமி வரைக்கும் வரக்கூடிய திதிகள் அம்பாளுக்கு உரியது. அப்படி மொத்தம் நமக்கு இந்த வருடத்தில் 4 நவராத்திரி இருக்குது. ஆடியில் வரக்கூடிய ஆஷாட நவராத்திரி, புரட்டாசியில் வரக்கூடிய சாரதா நவராத்திரி, தை மாதத்தில் வரக்கூடிய ஷியாமலா நவராத்திரி, அதே மாதிரி இப்போ இந்த வசந்த காலத்தில் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய வசந்த நவராத்திரி. இதில் ரொம்ப ரொம்ப நம்ம எல்லாருமே கொண்டாடுறது சாரதா நவராத்திரி. இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜையோடு சேர்த்து நம்முடைய வீடுகளில் நம்ம கொண்டாடுவோம். இந்த நவராத்திரி சில இடத்துல வீட்டில் கொண்டாடுவாங்க, சில கோவில்களில் அம்பாளுடைய அதை ஸ்ரீசக்கரம் வழிபாடு எந்த கோவிலில் பண்ணுறாங்களோ அந்த கோவில்களில் இந்த வழிபாடு ரொம்ப விசேஷமாக இருக்கும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த வசந்த நவராத்திரி நமக்கு எந்த நாள் துவங்குதுன்னா, இன்றைக்கி 19/3/2026 துவங்கி 27/3/2026 வரைக்கும் இருக்குது. சக்தி வாய்ந்த 9 நாட்கள். இந்த நவராத்திரியுடைய 9 நாட்களை நம்ம கொண்டாடினா உலகமே சேமம் அடையுங்கிற சொல்லிட்டு நமக்கு புராணங்கள் சொல்லுது. அதாவது 15 நாட்கள் அமாவாசையிலேருந்து பௌர்ணமி வரைக்கும் நம்ம கொண்டாடினா கேட்ட வரங்கள் எல்லாமே நமக்கு கிடைக்க செய்யுங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அதே மாதிரி அமாவாசையிலேருந்து சித்ரா பௌர்ணமி வரைக்கும் 45 நாட்கள் நம்ம அம்பாளை வழிபாடு பண்ணோன்னா சகல காரியத்திலும் வெற்றியை தருங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. இப்படி அம்பாளுடைய வழிபாடுகள் நமக்கு எப்படி உகந்ததோ அதற்கு ஏற்ற மாதிரி பண்ணலாங்க. நம்ம வாழ்க்கையில் நல்லபடியான ஒரு வசந்தம் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய வீடுகளில் பொதுவாகவே இந்த நவராத்திரிங்கிறது மாலை நேரத்தில் கொண்டாடப்படக்கூடிய ஒரு நிகழ்வு தான். உங்களுக்கு எப்படி பழக்கம் இருக்கோ, சில வீடுகளில் கலசம் வச்சு பண்ணுவாங்க, இல்லாட்டி நம்ம கிட்ட ஒரு அம்பாள் படம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அம்பாள் படத்தை நல்லா சுத்தபத்தமாக தொடச்சிட்டு இந்த 9 நாட்களுக்கும் நல்ல மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு உங்களுக்கு முடிந்த என்ன பூக்கள் இருக்கோ வாசனையான பூக்கள் வச்சு சுவாமிக்கு எளிமையான நிவேதனம் ஏதாவது ஒரு பொருள் டெய்லி நம்ம ஒரு தீபம் மட்டும் ஏற்றிட்டு, அதாவது நல்லெண்ணெய் அல்லது நெய் விட்டு தீபம் ஏற்றிட்டு உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய ஏதாவது எளிமையான நிவேதன பொருட்கள் என்ன வேணாலும் வைக்கலாம். பாலில் நாட்டு சக்கரை போட்டு வைக்கலாம், இல்லாட்டி வெள்ளிக்கிழமை வரப்போ பால் பாயசம் வைக்கலாம், சக்கரை பொங்கல் வைக்கலாம், இல்லாட்டி உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய பழங்கள் வைக்கலாம், உலர் திராட்சைகள் வைக்கலாம், ஒரு 2 வாழைப்பழங்கள் வைக்கலாம். இப்படி நமக்கு இந்த 9 நாட்கள் ஏதாவது ஒரு எளிமையான நிவேதனம் வச்சு ஒரு தீபம் மட்டும் ஏற்றிட்டு ஆத்மார்த்தமாக அம்பாளை நம்ம வணங்கினாலே போதும், கண்டிப்பாக கேட்கக்கூடிய வரங்கள் எல்லாமே நிச்சயமாக நடக்கும்.
இப்போ நிறைய கோவில்களில் இது மாதிரியான எந்த கோவிலில் உங்கள் பக்கத்தில் வந்து வசந்த நவராத்திரி கொண்டாடுறாங்கன்னு பார்த்துட்டு கோவிலில் போய் நீங்கள் அம்பாளை வழிபடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா இந்த வசந்த நவராத்திரியுடைய வழிபாடுங்கிறது நம்ம வீட்டில் பெண் குழந்தைகள் இருக்காங்கன்னா அந்த பெண் குழந்தைகளுடைய வாழ்க்கை நல்லபடியாக நடக்கும். வீட்டில் வந்து கல்யாணமாகாத பசங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து திருமண பாக்கியம் சீக்கிரமாக கைகூடும். சுமங்கலிகளுக்கு மாங்கல்ய பலம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு ஐதீகம். அதோடு கூட கணவன் மனைவியுடைய உறவு வந்து நல்லபடியாக இருக்கும். ரொம்ப கடன் பிரச்சனைகள் இருக்குது, அந்த கடன் பிரச்சனைகள் தீர்ப்பதற்கான ஒரு சக்தி, ஒரு வருமானங்கள் வந்து அம்பாளுடைய அனுகிரகத்தாலே கிடைக்கும். அப்படி அவங்களுக்கு என்னெல்லாம் வேண்டுதல் இருக்கோ அந்த எல்லா வேண்டுதல்களையும் அம்பாளே நமக்கு நிறைவேற்றி கொடுப்பாள். அக்னி புராணத்தின் பிரகாரம் ஒரு வருஷத்தில் 4 நவராத்திரியுமே கொண்டாட முடியாதவங்க சாரதா நவராத்திரியையும் வசந்த நவராத்திரியையும் கண்டிப்பாக கொண்டாடுறதுங்கிறது அவசியம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இந்த பங்குனி மாதம் வந்திருக்கக்கூடிய வசந்த நவராத்திரியை நிச்சயமாக நம்ம சக்தியினுடைய வழிபாடாக சக்தியுடைய ஸ்வரூபமாக பார்த்து நம்ம வீட்டில் வணங்கினோன்னா நிச்சயமாக குடும்பத்தில் சகல சௌபாகியங்களும் கண்டிப்பாக கிடைக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. இந்த நாட்களில் நீங்கள் வந்து நம்முடைய வீட்டுக்கு வந்து யாராச்சும் பெண்கள் அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய பெண்களை சக்திகளாக நினச்சி பாவிச்சு அவங்களுக்கு ஏதாவது தாம்பூலம் கொடுக்கறது, மஞ்சள், குங்குமம், கண்ணாடி, சீப்பு, அப்படி தேங்காய், பழம், ஏதாவது புத்தகம், படிக்கிற குழந்தைங்க இருந்தால் ஏதாவது புக்ஸு வச்சு கொடுக்கறது, அப்படி ரவிக்கை துணி கொடுக்கறது, இப்படி நமக்கு எப்படி வந்து பட்ஜெட் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி இப்படி மங்கள பொருட்களை வந்து நீங்கள் இப்படி நவராத்திரியுடைய 9 நாட்களும் 9 பேருக்கு ஒரு 9 கன்னியருக்கு சக்தியாக பூஜித்து நம்ம வந்து கொடுக்கறதுங்கிறது குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நல்லது. அதே மாதிரி அம்பிகை வந்து ஒரு சங்கீத பிரியை. அதாவது இந்த நாட்களில் ஏதாவது ஒரு பாட்டு உங்களுக்கு தெரிந்த அம்பாளுடைய பாடல் இருக்கும் பார்த்திங்களா, அந்த பாட்டை வந்து நம்ம பாடுறதுங்கிறது நல்லபடியான அம்பாள் வந்து சந்தோஷப்பட்டு வேண்டும் வரங்களை தருவாளுங்கிற ஒரு ஐதீகமும் இருக்குது. அதனால் உங்களுக்கு எப்படியெல்லாம் முடியுதோ அந்த வகையில் அம்பாளை நீங்கள் வழிபடுங்க. இந்த நாளில் நம்ம லலிதா சகசரநாமம் போட்டு கேட்குறது, லலிதா சகசரநாமம் பாராயணம் பண்ணுறது, இல்லை அம்பாளுக்கான லக்ஷ்மி அஷ்டோத்திரம் படிக்கிறது, இப்படி ஏதாவது உங்களுக்கு அம்பாளுக்கான ஸ்லோகங்கள் சொல்கிறது ரொம்ப விசேஷம். அப்படி எங்களுக்கு மந்திரங்கள் ஸ்லோகங்கள் தெரியல அப்படிங்கிறவங்க இந்த சக்தி வாய்ந்த ஒருவரி மந்திரத்தை நீங்கள் ஒரு 108 தடவை நம்ம சிரமம் பார்க்காம உட்காந்த இடத்துல அப்படியே பூஜையில் உட்காந்து நம்ம டெய்லி சொல்லி வழிபட்டாலே போதும். நம்ம வந்து என்ன வேணுமோ உங்களுக்கு அதனுடைய உரிய பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். நல்ல ஒரு சுகமான ஒரு வாழ்க்கை, ஒரு கல்வியில் நல்லா சிறந்து விளங்கணுமா, இல்லை அரசியலில் வேலையில் நல்லபடியான ஒரு பதவி உயர்வு, ஒரு பதவி நமக்கு ஒரு கண்டினியூ ஆகிறது, எந்த தொழிலில் நீங்கள் ஈடுபட்டாலும் அதில் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கணும் அப்படிங்கிறவங்க வசந்த நவராத்திரிக்கு மறக்காமல் இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி வழிபட்டாலே போதுங்க. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரம் ஓம் ஸ்ரீ லலிதா தேவியை நமக. ஓம் ஸ்ரீ லலிதா தேவியை நமக. இந்த ஒரு மந்திரம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம். நமக்கு 108 முறை சொல்கிறதுங்கிறதுக்கு அதிகபட்சமாக ஒரு 5 நிமிடங்கள் போதும். ஆத்மார்த்தமாக தீபம் மட்டும் ஏற்றிட்டு ஏதாச்சும் ஒரு நிவேதனம் வச்சுட்டு டெய்லி இந்த 9 நாட்கள் மாலை நேரத்தில் நீங்கள் சொல்லி வழிபட்டு பாருங்கள். கண்டிப்பாக நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நல்லபடியான ஒரு அனுகூலம், நினச்ச காரியங்கள் எல்லாமே கிடைக்கும். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் அன்னை லலிதாம்பிகையே நமக அப்படிங்கிற அற்புதமான மந்திரத்தை பதிவிடுங்க. நிச்சயம் அன்னையனுடைய அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்றைக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த பதிவானது உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் என்றைக்குமே நமக்கு கொடுக்கணும். மீண்டும் வேறொரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.